ரசமணிகளை பற்றி பார்ப்போம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லிங்க பாசனத்திலிருந்து ரசம் எடுத்து துருசு சுண்ணத்தால் கட்டப்பட்ட ரசமணிகளாகும். நாம் ரசமணிகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். லிங்க பாசனத்திலிருந்து ரசம் எடுத்து பிறகு துருசு சுண்ணத்தால் கட்டப்பட்ட ரசமணியாகும். இந்த ரசமணியானது கரு ஊமத்தங்காய்க்குள் வைத்து 10 புடம் போட்டு கட்டப்பட்டு அரிய வகை மூலிகை சாரணியும் கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவாக ரசமானது தங்கத்தில் ஒட்டக்கூடியதாகும். ஆனால் இந்த ரசமணியானது தங்கத்தில் ஒட்டாது. காரணம், இது முறையாக கட்டப்பட்டுள்ளது. இந்த ரசமணியானது நிறம் மாறாது, பச்சை நிறமாகவே இருக்கக்கூடும். இந்த ரசமணியை கொண்டு நாங்கள் ரச சிவலிங்கம், ரசநந்தி மற்றும் பல்வேறு வகையான சிலைகளையும் உருவாக்கியுள்ளோம். அதேபோல் லிங்க பாசனத்திலிருந்து ரசம் எடுத்து துருசு சுண்ணத்தால் கட்டப்பட்டு கரு ஊமத்தங்காய்க்குள் 70 இருந்து 100 புடம் வரை வைக்கப்பட்டு அரிய வகை மூலிகை சாரணை கொடுத்த ரசமணியாகும். இந்த ரசமணியை உருக்கி சிலைகள் மற்றும் காப்பு, மாலை, மோதிரம் செய்யலாம். இதில் எந்தவிதமான வெள்ளீயம் கலப்படமும் இருக்காது. இந்த ரசமணியானது அசல்தான் என்பதை ஆடை கட்டினார் போல் தோன்றும் தோற்றத்தில் காணலாம். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆடையை தேய்த்தால் தங்கத்தைப் போல ஒரு மினுமினுப்பு தோன்றும். இப்ப இந்த காட்சி நீங்க பாருங்க. இப்ப நீங்க பார்ப்பது 70 முதல் 100 புடம் வரை வைத்த ரச சிவலிங்கம், ரசமணி மற்றும் ரசமோதிரம். பிறகு நீங்கள் இப்போது பார்ப்பது லிங்க பாசனத்திலிருந்து ரசம் எடுத்து வெள்ளி சுண்ணத்தால் கட்டப்பட்டு கரு ஊமத்தங்காய்க்குள் 70 முதல் 100 புடம் வரை வைக்கப்பட்டு மூலிகை சாரணை கொடுக்கப்பட்டு உருவாக்கிய ரச சிவலிங்கம் ஆகும். இந்த ரச சிவலிங்கத்தின் கடினத்தன்மை தங்கத்தின் அளவு இருக்கக்கூடும். இப்போது நாங்கள் ரசமணி, சிவலிங்கங்கள் ஆகிய அனைத்திற்கும் ஆய்வு கூடங்களில் ஆய்வு செய்து சான்றிதழ்கள் பெறப்பட்டுள்ளோம். இப்போ அந்த சான்றிதழ் நீங்க பாக்குறீங்க. இப்போ இது பாத்தீங்கன்னா மூன்று வகையான சான்றிதழ்கள் பெறப்பட்டுள்ளோம்.
மற்றும் இதை மக்கள் பயன்படுத்தும் விதமாக பொக்கிஷம் 2 என்ற புத்தகத்தின் மூலமாக லிங்க பாசனத்திலிருந்து